தினமணி இணையதள நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி நேயர்களே, முடிந்தவரை செலவினங்களில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உழைப்புக்கேற்ற ஓய்வு எடுத்துக்கொள்வது அவசியமாகும். அதிகாரி சொல்படி கேட்டு நடப்பது நன்று. விரும்பிய இடமாற்றம் கிடைப்பதில் சிக்கல்கள் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, மூத்த சகோதர வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தங்களின் புதிய முயற்சிக்கு அனைத்து தரப்பிலிருந்தும் ஒத்துழைப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பணம் பல வழிகளில் வரும். குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. மிதுன ராசி நேயர்களே, இத்தனை நாள் ஏற்பட்ட குழப்பத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிணக்குகள் குறையும். கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். பணம் பல வழிகளில் வரும். சேமிப்பு உயரும். கடகராசி நேயர்களே, புதிய முயற்சிகள் கைகூடும். இல்லத்தில் சுப செலவுகள் உண்டு. அயல்நாட்டு வணிகம் ஆதாயத்தை தரும். அயல்நாட்டு தொடர்பு ஆதாயத்தை தரும். அரசியலில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்பார்கள். பொது வாழ்வில் புகழ் கூடும். சிம்மராசி நேயர்களே, புதிய தொழில் முதலீடும் போது அதிக எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை கூட்டுத் தொழிலில் அதிக முதலீடு செய்வதை தவிர்த்துக் கொள்ளவும். சக பங்குதாரர்களிடம் வாக்குவாதம் கூடாது. மூதாதையர் சொத்து கைக்கு வந்து சேரும். கன்னிராசி நேயர்களே, மன உளைச்சல் ஏற்படும் காலம் இது. எனவே வார்த்தைகளில் கவனம் தேவை. உடன் பிறந்தாரிடம் விட்டுக் கொடுத்து செல்லவும். புதிய முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி பெறுவீர்கள். பல தரப்பினரின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். துலாம் ராசி நேயர்களே, பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். எடுத்த முயற்சிகளில் அனைத்திலும் வெற்றி காண்பீர்கள். அரசியலில் புதிய சகாப்தத்தை படைப்பீர்கள். எடுத்த காரியங்களில் அனைத்திலும் வெற்றி பெற்று புதிய சகாப்தத்தை படைப்பீர்கள். அரசியலில் புதிய பதவிகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். பணம் பல வழிகளில் வரும். விருச்சிக ராசி நேயர்களே, விவசாயத்தில் மனம் ஈடுபடும். கால்நடைகளால் லாபம் உண்டு. கூட்டுத் தொழிலால் லாபம் உண்டு. பங்கு சந்தைகளில் எதிர்பார்த்தை விட லாபம் குறைவாக கிடைக்கப்படும். நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். தனுசு ராசி நேயர்களே, பணம் பல வழிகளில் வரும். தங்களின் முயற்சி அனைத்தும் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். புதிய தொழில் முயற்சி கைகூடும். மகர ராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள். கூட்டுத் தொழிலில் லாபம் ஏற்படும். விவசாயத்தால் ஆதாயம் உண்டு. கும்பராசி நேயர்களே, புதிய தொழில் முயற்சி கைகூடும். அண்டை அயலாரின் ஒத்துழைப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தர்ம காரியங்களில் மனம் செல்லும். குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவீர்கள். மீனராசி நேயர்களே, மனம் ஒரு நிலைப்படாது. எனவே தங்கள் செயல்களை ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்யவும். கூட்டுத் தொழிலை அறவே தவிர்த்துக் கொள்வது நன்று. பிள்ளைகளால் பெருமை உண்டு. அயல்நாட்டு தொடர்பு ஆதாயத்தை தரும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடகராசி நேயர்கள், முடிந்தவரை வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்துவது அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.